வணக்கம் மக்களே! ஏபிள் ஆர்எஸ்லேருந்து ஆனந்தன். நிஃப்டி ராசிக்காரர்களுக்கான செப்டம்பர் மாத பலன்கள். சும்மா ஜாலியா ஒரு ஃபன்னியா ஒரு டைட்டில் வைக்கலாமேன்னு வச்சேன். மற்றபடி ஒண்ணும் இல்ல. ஆ வர மாசம் எப்படி இருக்கும்? இந்த மாசம் நிஃப்டி என்ன மூவ் ஆகப் போகுது? அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். எப்பயுமே மந்த் எண்டுல வைக்கிறது. ஒரு 2 நாளா கொஞ்சம் ஊர் சுத்திட்டேன். அதனால பார்க்க முடியல. சரி, போன மாசம் என்ன சொல்லியிருந்தோம்னா, ஆகஸ்ட்ல வந்து 17.0 இந்த இடத்துல மார்க்கெட் முடியும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா போன மாசம் அமைஞ்சது அப்படிதான். அதே மாதிரி தான் 29ஆம் தேதி இந்த மாதம் ஓப்பன் ஆச்சு. ஸோ அன்னைக்கு அந்த மாதிரி முடியும், இந்த ஏரியால தான் முடியும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் முடியல. முடியாம மேலே போயிடுச்சு. எவ்வளோ மேலே போச்சு? 17,759 வரைக்கும் போயிடுச்சு. என்னையா நீ கெஸ் பண்ற இதெல்லாம் அது சும்மா அஸ்யூம் பண்ணது தான். டெக்னிக்கலி அங்கே வரும், டெக்னிக்கலாக அங்கே வரணுன்றது இல்லை. அந்த இடத்துல க்ளோஸ் ஆனால் அதை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அது இங்கே க்ளோஸ் ஆகி அடுத்த மாதம் இன்னும் இறங்கலாம், ரொம்ப விகரஸாக இறங்கும் நிஃப்டி அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆக்சுவலி என்னன்னா, அந்த பேட்டர்னில் அப்படி அமைஞ்சால் ரொம்ப விகரஸாக இறங்கும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இப்பயும் மார்க்கெட் இறங்க தான் போகுது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சரி, ஏன் அப்படி? அதுவும் போன செவ்வாய்க்கிழமை அது பாட்டுக்கு ஏறி போயிட்டே இருக்கு. எல்லாரும் மார்க்கெட் இறங்குன்னு சொல்லிட்டு, ஒருவேளை என் பேச்சை கேட்டு ஷார்ட் போனவங்கெல்லாம் ரொம்ப தவிச்சு போயிருப்பீங்க. நிஜமாவே சாரி. என் மேலே ஒன்றும் தப்பு இல்லை. குளோபல் சினாரியோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். 17,800 ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அதை தாண்டி மேலே க்ளோஸ் ஆனது தான் நல்லா மேலே போகும். இல்லை அதுக்கு கீழே வந்துச்சுன்னா அது கரடிகளோட ராஜ்யம். அங்கே வந்துட்டா அப்புறம் மறுபடியும் கரடிகள் விடாது. இதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த விஷயம். அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி இல்லையா? எஸ், 30ஆம் தேதி 17,777 வந்து ஹை போயிருந்ததுங்க. நம்ம ஏற்கனவே அந்த ரெசிஸ்டன்ஸ் அந்த ஏரியாவில் இருக்கு. அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகல. அந்த ஏரியா வரைக்கும் போயிட்டு ஆவரேஜ் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 17,759 முடிஞ்சிருச்சு. சரி, ஏன் மேலே போச்சு, இல்லை ஏன் கீழே வரலை? இந்த கேள்விக்கு நம்ம முதல்ல பதில் தேடுவோம். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அந்த திங்கட்கிழமை என்ன நடந்ததுன்னா, க்ரூட் ஆயில் அந்த திங்கள் செவ்வாய்க்கிழமை கூட நடந்துட்டு இருந்தது. ட்ரேடிங் நடந்துட்டு இருந்த டைமு. ஆனால் திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு 7% பக்கம் வந்து க்ரூட் ஆயில் இறங்கியிருந்தது. அந்த ஒரு 2 நாளில் மட்டும் $97 கிட்டத்தட்ட $88 வரைக்கும் 2 நாளில் இறங்கியிருக்கு. க்ரூட் ஆயில் 10% மேலே இறங்கியிருக்கு. அப்போ நம்ம மார்க்கெட் மேலே ரியாக்ட் ஆகாட்டினா தான் நம்ம ஆச்சரியப்பட்டுக்கணும். அது ஏன் சார் க்ரூட் ஆயில் இறங்குனா ஏன் நம்ம மார்க்கெட் ரியாக்ட் பண்ணணும்? அப்படின்னா நம்மளோட மேஜர் இம்போர்ட், நம்மளோட ஜிடிபியை பெருசாக பாதிக்கக்கூடிய விஷயம் க்ரூட் ஆயிலில் நம்ம இம்போர்ட் பண்ணுறது தான். இது நம்ம 2-3 வீடியோவில் பேசிட்டோம். அதை பற்றி திரும்ப திரும்ப பேசுகிறது தான் ஒரு மாதிரி இருக்கும். சரி, க்ரூட் ஆயில் அவ்வளோ இறங்குனா என்ன நடக்கும்? க்ரூட் ஆயில் விழுந்தா நம்மளோட இன்ஃப்ளேஷன் குறையும். என்ன காரணம்? அதே தான், நம்ம இம்போர்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம இனிமேல் கொஞ்சமாக காசு கொடுத்து வாங்கினா போதும் இல்லையா? அதனால் நம்மளோட செலவினங்கள் ரொம்ப குறையும். சரி, செலவினங்கள் குறைஞ்சா என்ன ஆகும்? ரெப்போ ரேட்டும் சிஆர்ஆரும் குறைக்கிறாங்களோ இல்லையோ கூட்ட மாட்டாங்க. அந்த ரெப்போ ரேட்டு கூட உங்களுக்கு அவ்வளோ பெருசாக இம்பேக்ட் பண்ணாது. அஃப்கோர்ஸ் இம்பேக்ட் பண்ணும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதை விட முக்கியம் வந்து சிஆர்ஆர், கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு சொல்கிறோம் இல்லையா? அது நமக்கு கூட்டவே மாட்டாங்க. ஸோ அது கூட்டலை அப்படின்னா அது ரெப்போ ரேட் பற்றியும் சிஆர்ஆர் பற்றியும் தனியாக ஒரு வீடியோ போடுவோம். நான் அதையே யோசிச்சுட்ருக்கேன். பட் நிஜமாக நேரம் இல்லை. சிஆர்ஆர் வந்து கூட்ட மாட்டாங்கன்றது ரொம்ப கன்ஃபார்ம் ஆகுது. அப்படி கன்ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, பேங்க் செக்டர் பறந்துடும். செவ்வாய்க்கிழமை பேங்க் செக்டர், ஆட்டோ செக்டர், ஃபினான்சியல், ரியல் எஸ்டேட் இது பூரா செம்ம ரேலி போயிட்டுருது. ரீசன் ஒன்றே ஒன்று, க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இறங்குனது தான்.
இது தவிர இந்த சிஆர்ஆர் ரெப்போவை தவிர்த்து இயல்பாவே க்ரூட் ஆயில் பிரைஸ் இறங்குச்சுன்னா, நம்ம ஊர்ல பவர் கம்பெனிகளுக்கு, பவர் ஜெனரேஷன் கம்பெனிகளுக்கு நல்ல லாபகரமான விஷயம். ஏன்னா, இப்பயும் நம்ம வந்து ஃபாசில் ஃபியூல்ஸ தான் நம்ம நம்பிட்டு இருக்கோம். இனிமேல் மாறப்போறோம் அது வேற விஷயம். 2வது ஆயில் ஸ்டாக்ஸுக்கு வந்து லோ காஸ்ட்ல வந்து இம்போர்ட் பண்ண போறாங்க. அதனால ப்ராஃபிட் நல்லா வரும். அதனால இத்தன செக்டாரும் சேர்ந்து மேல ஏர்றப்போ, நிஃப்டி ஏறாம இருக்குமா? ஏறாட்டி தான் கஷ்டம். சரி, இன்னொரு விஷயமும் கவனிங்க. இவ்வளோ செக்டாரும் ஏறி ம். இவ்வளவு செக்டாரும் ஏறி, நிஃப்டி நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி, அந்த 17,800 ரெசிஸ்டன்ஸ பிரேக் பண்ணி மேல குளோஸ் ஆக முடியல. அப்ப என்ன அர்த்தம்? கரடிகள் செம ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு அர்த்தம். இல்ல காளைகள்னால அத கரடிகளை விட டாமினேட் பண்ண முடியலன்னு அர்த்தம். ஸோ இது ஒரு நல்ல சினாரியோ, நல்ல சிம்ப்டம்ஸ். எதுக்கு? இன்னும் கரடிகளோட கைப்பிடியில தான் மார்க்கெட் இருக்கு அப்படின்றதுக்கு. இத தாண்டி இன்னொரு விஷயங்க. கொஞ்சம் ஜாலியா எடுத்துக்கலாம். ருப்பி வந்து டபுள் பாட்டம் போட்டு ரெக்கவர் ஆயிருக்கு. சேம் அந்த அந்த 2 நாள்ல. ஆ செம்ம பாட்டம். இது நல்ல புல் ட்ரெண்டுக்கானது. ஆனா அவ்வளோ தூரம் மேல போகுமா? இப்பயே ருப்பி மேல போகுமா? அப்படின்னா, இப்பொழுதைக்கு போகாது. நம்ம ஏற்கனவே இன்னொரு வீடியோல சொல்லியிருந்தோம். $82 வரைக்கும் போகாம, அதாவது $81.9 வரைக்கும் போகாம, ருப்பி வந்து அப்ரிஷியேட் ஆகாது. அங்க போக வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ அது அங்க போறப்போ நிஃப்டி விழுகுறப்போ அது அங்க போகும். இல்ல அது அங்க போறப்போ நிஃப்டி இங்க விழுகும். இது ஒரு காரணம். இத்தனையும் தாண்டி ஆ நிஃப்டி வந்து ரொம்ப பெருசா மேல போய் நிக்க முடியல. ரெசிஸ்டன்ஸ பிரேக் பண்ண முடியல. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாசம் என்ன என்ன செய்ய போகுது நிஃப்டி? அப்படின்னா, ஒரு 3 பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம முதல்ல ராசி நட்சத்திரம்லாம் போட்டு பேசுனதுனால சொல்றேன். முதல்ல 17,100ன்றது ஒரு கண்டம். அங்க தப்பிக்கல அப்படின்னா, அங்கருந்து கீழ விழுந்து 14,450ன்னு வந்து நிக்கும். அந்த கண்டத்திலயும் தப்பிக்க முடியல அப்படின்னா, 16,050. இந்த மாசம் இந்த பாயிண்ட் வரைக்கும் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கும். நிச்சயம் கட்டாயம் வரும்னு நான் சொல்லல. சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. ஏன்னா, இப்பயும் கரடிகளோட கைப்பிடியில தான் மார்க்கெட் இருக்கு. சரி, ஒருவேள கீழ வரல அப்படின்னா, நான் உங்க பேச்ச கேட்டு ஷார்ட் போயிட்டேன் சார். என்ன சார் பண்றது? அப்படின்னு கேட்டீங்கன்னா, 17,800 17,800 இதுக்கு மேல நிஃப்டி ஸ்ட்ராங்கா க்ளோஸ் ஆச்சுன்னா, ஏன்னா நம்ம இங்க நெறைய பேர் வந்து YouTubeல மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கான செய்திகள் இது. இல்லாட்டி அ நம்ம Facebookலயும், Telegramலயும் டெய்லி வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். முடிஞ்சா அங்க ஃபாலோ பண்ணுங்க. ஒருவேள 17,800ல அ மார்க்கெட் வந்து நல்லா உடைச்சு மேல போயிருச்சுன்னா, மார்க்கெட் மேல திரும்பிருச்சுன்னு அர்த்தம். ஸ்ட்ராங்கா திரும்பிருச்சுன்னு அர்த்தம். இனிமேலு ஒரு விஷயமும் யோசிக்க தேவையில்ல. நிச்சயமா மார்க்கெட் அதுக்கப்புறம் அப் ட்ரெண்டுக்கு, புல் ட்ரெண்டுக்கு மாறிரும். அதுவரைக்கும் மார்க்கெட் கீழ தான். நிச்சயமா கீழ வர வேண்டியது இருக்கு. இதுக்கு ஏத்த மாரி என்ன ஒரு நியூஸ் இல்லையே சார் அப்படின்னா, ஏகப்பட்ட பேட் நியூஸ் இருக்கு. அத தாண்டி தான் மார்க்கெட் மேல நின்னுட்டு இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு காரணத்த சொல்லி இறங்குறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும். அவ்வளோதான். அப்பொழுதைக்கு என்ன காரணம் வேணா வச்சுக்கிட்டு மார்க்கெட்ட எடுத்துட்டு கீழ வந்துருவாங்க. அதனால இந்த மாசம் பியர் ட்ரெண்டா தான் இருக்கும். 17,800 தாண்டாத வரைக்கும். அதனால அதுக்கேத்த மாரி ட்ரேட் பண்ணுங்க. இது தவிர டெக்னிக்கல் அனலைசிஸ் கிளாஸஸ் வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம். ம் தமிழ்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். யாருக்காவது கத்துக்கணும்னு ஆர்வம் இருந்தால், இந்த நம்பர்ல ஜனார்த்தனன் அண்ணன் வந்து இந்த 2 கீழ இருக்க நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்த ஏதாவது ஒரு முக்கியமான ஈவென்ட் நடந்தால், நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். இல்லாட்டி பொதுவான வீடியோக்கள்ல மீண்டும் சந்திப்போம். நன்றி மக்களே! வாழ்த்துகள்.